நான் இன்னைக்கு தான் திண்டுக்கல் நேற்று நைட்டு தான் மாவட்டத்துக்குள்ளே வந்தேன். ஸோ இன்னைக்கு திண்டுக்கல்லை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஊர் கோயம்புத்தூராக இருந்தால் கூட எங்கள் அப்பா பிறந்தது கோரிக்கடவுங்கன்னு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஊர் தான். எங்கள் அம்மா பிறந்ததும் வண்டி வாய்க்கான்னு சொல்லி பழனி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வீடு தான். ஸோ திண்டுக்கல் மாவட்டம் என்னோட அப்பா அம்மா வீடு மாதிரி. என் வீடு கோயம்புத்தூர்னால என்னோட அப்பா அம்மா வீடு நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம். என் வீடு எந்த அளவுக்கு முன்னேறணும், எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு நான் நினச்சி அங்கே இந்த பொது வாழ்க்கைக்குள்ளே வந்தனோ அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா வீடான திண்டுக்கல்லும் நிச்சயம் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த திண்டுக்கல் மாவட்டத்துடைய வளர்ச்சிகள் இருக்கணும். குறிப்பாக அடிப்படை தேவைகளான முதல்ல எல்லா பகுதிகளும் சுத்தமாக இருக்கணும். இப்போ பேருந்து நிலையம் போனால் அங்கே பொது கழிப்பிடங்கள் சொல்லவே முடியாது. அது பக்கத்தில் கூட போக முடியாது. உள்ளே போகிறது அடுத்த விஷயம், பக்கத்தில் கூட போக முடியாது. அது உடனடியாக அங்கே சொல்லி நாளைக்கே நான் வருவேன், அதுக்குள்ளே அது கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மருத்துவமனை பார்க்க வந்தால் உண்மை சொல்லக்கூடாது, குறை சொல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு நான் பார்த்த பல பகுதிகளில் நம்ம திண்டுக்கல் அரசு மருத்துவமனையோட கட்டமைப்பு கொஞ்சம் பரவாயில்ல தான். நீ அடுத்தது ஒவ்வொரு பகுதிகளிலையும் போகணும். பேருந்து நிலையம் இன்னொரு இடத்துல இடமாற்றுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அந்த இடம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணணும். அப்புறம் அதிகமான பிரச்சனை என்னென்னா இங்கே சாலைகள், உட்புற சாலைகள் எதுவுமே சரி இல்லாமல் இருக்குது. அதை என்ன பண்ணணுங்கிறத கலெக்டர்கிட்ட ஒரு 3 மணிக்கு ஒரு ஆய்வு இருக்குது. அங்கே போய் ஆய்வு நடத்த போகிறோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் நிச்சயமாக திண்டுக்கல்லோட மாவட்டத்தோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். சார் இப்போ குறிப்பிட்ட இது மட்டும் தான் ஆய்வு பண்ணியிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து நீங்கள் வந்தால் தான் இந்த ஆய்வுகளில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 10 தாலுகா இருக்குது. அதில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு தெரியும். நீங்கள் தொடர்ந்து வருவீங்களா இல்லை இந்த ஆய்வு கூட்டத்தோட அப்படியே? ஆனால் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா முழுமையாக அந்த பணி செய்யணுங்கிற ஒரு தளபதியை பின்பற்றக்கூடிய ஒரு ஆள். சிஎம் எப்படி ஒரு வேலையை எடுத்துட்டாங்கன்னா டெப்த் வரைக்கும் போகிறோம். அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு இப்போ எனக்குன்னு இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை கொடுத்தாங்க. இந்த 20 நாளில் எத்தனை விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருப்போம்னு நீங்கள் ஊடக வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்தியாவில் எந்த துறையிலையுமே ஒரு 20 நாளில் ஒரு 1200 கோடி உள்ளே வந்திருக்கு லீக்கேஜ் ஆகிற அமௌண்ட். அந்த மாதிரி அந்த துறையில் எப்படி நான் டீப்பாக வேலை செஞ்சிடும். அடுத்து வர காலங்களில் இந்த திண்டுக்கல்ல நீங்கள் சொல்கிற 10 தாலுக்கால இருக்க மூல முடுக்கு வரைக்கும் நான் போகணும். இங்கே இருக்கிற மாணவர்களோட வளர்ச்சியும், இங்கே இருக்கிற முதியோர்களோட பாதுகாப்பும், இங்கே இருக்கிற அந்த வியாபாரிகளோட வாழ்வாதாரமும் எனக்கு முக்கியம். யாருக்குமே பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுத்து இந்த மாவட்டத்தை முன்னேறி கொண்டு வருவேன். இன்னொன்று கண்டிப்பாக வருவேன், அடிக்கடி வருவேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நான் போனேன், அங்கே அது உட்கார்றதுக்கு கூட நிறைய பேருக்கு இடம் இல்லை. உண்மை அது சொல்லக்கூடாதனாலும் என்னால் அது சொல்லாமல் இருக்க முடியல. அது உண்மை. அங்கே இருக்கிற பாத்ரூம்களை பயன்படுத்த முடியல. போக்குவரத்து அந்த பயணிகள் அங்கே உட்கார்றதுக்கு சரியான இடங்கள் கிடையாது, படுத்திருக்காங்க. அப்புறம் அந்த தண்ணி குடிக்க போகும்போது ஒரு பெரிய சின்டெக்ஸில் அது எப்படி சுகாதாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பாட்டிலில் 10 ரூபா பாட்டிலில் தண்ணி வாங்கி வச்சா கூட 3 நாள் கழிச்சு அதை குடிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், ஐயோ வாங்கி 3 நாள் ஆச்சேன்னு. பட் அந்த சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த முறையெல்லாம் மாற்றணுங்கண்ணா. இது எனக்கு இது பெரிய சவாலான விஷயம் தான், இந்த திண்டுக்கல்லாம் மாற்றுறது. இது அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டிய ஒரு பணி எனக்கு. ஆல்ரெடி முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியா? திண்டுக்கல் அரசு மருத்துவமனையும் பேருந்து நிலையம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் ஆய்வு பண்றதுங்கிறது நானே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சேன். ஆனா நீங்க இங்க 2 இடத்துக்கு வரக்கூடிய இடங்களுக்கு முன்கூட்டியே இன்னொரு இடம் சொல்லுங்க, வாங்க போலாம். நீங்க இது இல்லாம இந்துக்களா எந்த இடத்துக்கு? அதான் சொல்றேன்னா, நீங்க ஒரு இடம் சொல்லுங்க, இப்பவே போலாம். நீங்க போய் இந்த இவ்வளவு சுத்தம் பண்ண இடங்கள்லயே இவ்வளவு குறைபாடுகள் சொல்றீங்க. இன்னும் மாவட்டத்துல பல இடங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஒரு இடம் சொல்லுங்க போலாம். அந்த சர்ப்ரைஸ் இடங்களுக்கு நீங்க எப்ப போறீங்க? அதுதான் சர்ப்ரைஸா போலாம். ஒரு இடம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பொதுமக்கள் நிறைய புழங்கக்கூடிய இடங்கள் ஒன்னு பேருந்து நிலையம், இன்னொன்னு அரசு மருத்துவமனை. இது டைரக்டான பப்ளிக் ஆக்சஸ் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில தொடர்புல இருக்கக்கூடிய இடம். இப்படி ஏதாவது இன்னும் வேற எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க, போலாம். உங்க ஊரு நீங்க தான் எனக்கு சொல்லணும், அது சரி பண்றதுக்கு நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சொல்லுங்க போலாம், இப்ப கூட போலாம். எனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு. ஏற்கனவே வச்சிருந்த தனியார் போன அரசுல கொண்டு வந்தவங்க இவங்க பாத்தீங்கன்னா பைபாஸ்ல நீங்க போறப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னுக்கே பார்க்கலாம். அங்கனுக்குள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு. ஆனா அவங்க தான் உறுப்பினர் இல்லாத 1000க்கும் மேற்பட்ட நீங்க சனி ஞாயிறுல அங்கனுக்குள்ள போகவே முடியாது. தொடர்ந்து விபத்து ஏற்படுது.
இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி 3 இடத்துல திண்டுக்கல்ல வச்சிருக்காங்க. இது மேல என்ன மாதிரி நடவடிக்கை சார்? அனுமதி இல்லாமல் வேற யாரும் போகக்கூடாதுன்றாங்க. உறுப்பினர் இல்லாதவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோன்றாங்க. அப்ப அவ்வளவு கூட்டம் எப்படி வந்துச்சு? இதுவரையில் நாங்க உறுப்பினரை சேர்க்கலன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப மிகப்பெரிய அளவுல அந்த கடைகள்ல எவ்வளவு நாள் நடக்குதுன்னா அது தொடர்ந்து ஒரு 6 மாசம். அதுதான் சார் கடந்த அதான் பதில். இது எல்லாமே கடந்த ஆட்சியில கொண்டு வந்தது. அது எல்லாத்து மேலயும் இது எல்லாமே கடந்த ஆட்சியில கொண்டு வந்தது. இது பொதுமக்களுக்கே தெரியுது இது தப்பான ஒரு விஷயம்னு. இது அதிகாரிகளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை தாண்டி அதுக்கு அனுமதிச்சிருக்காங்கன்னா அது உண்மையாலும் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. அது இந்த FL2 ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த துறை ரொம்ப பெரிய துறை. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா உள்ள எடுத்துட்டு வரோம். முதல்ல அரசுக்கு வர வேண்டிய வருமானம் அரசோட கஜானாக்கு வரணுங்கிறதுக்கு ஒரு முயற்சியா ஃபர்ஸ்ட் முயற்சி எடுத்து அதுல மிகப்பெரிய வெற்றியும் பெற்றுட்டோம். அடுத்தது இந்த பாட்டிலுக்கு மேல 10 ரூபா அது டெபாசிட் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா கூட அது MRPக்குள்ள வராம ஒரு 10 ரூபா போச்சுன்னா அது தனிநபருக்கு தனியா போகுதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்ல, பல வருஷங்களான பிரச்சனை. அந்த பிரச்சனையும் வர சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள அதுக்கான ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒட்டுமொத்த துறையுமே அதுல கவனம் செலுத்தி தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். 2 3வது இந்த கடைகளோட எண்ணிக்கை குறைப்பு. அரசு மருத்துவமனை பக்கத்துல, கோயில் பக்கத்துல, பேருந்து நிலையங்கள் பக்கத்துல இருக்க மருத்துவமனைகளை கணிசமா குறைக்கணுங்கிறது தளபதியோட உத்தரவு. அது குறைக்கும் போது அரசு கவனிச்சிட்டு இருக்கு எங்கெங்க என்னென்ன பிரச்சனை வருதுன்னு. சோ எந்த பிரச்சனையும் இல்லையுமா, ரொம்ப சந்தோஷம். திருப்பி கடைகளை குறைக்கிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி FL2க்கு நிறைய பேர் போறாங்க, மற்ற பழக்கங்கள் ஊடுருவல் வருது, கள்ள சந்தையில மதுபானம் விக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுப்போம். ஸோ இப்போ 717 கடையை முழுசா மூடி ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு. இனி அதை கவனிக்கிறோம் எங்கெங்க என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத அதுபடி முடிவெடுப்போம். அதான் சொல்றேன் பாருங்க, 717 கடை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 717 கடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த 717 கடைகளும் எங்கேயோ ஊருக்கு வெளியே இருக்கிறது, வியாபாரம் ஆகாம இருக்கிறது, பார் செட்டப் இல்லாம இருக்கிறது, கணக்குக்கு க்ளோஸ் பண்றோம் அப்படிங்கிறது இல்ல. நான் சொன்ன மாதிரி ஒரு கடை 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகக்கூடிய கடைகள்ல இருந்து குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாய் வியாபாரம் ஆகக்கூடிய கடை வரைக்கும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம மக்களுக்கு இடையூறா இருக்கு, அதை எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டோம். சோ இது ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்ப இது இவ்வளவு கடையை எடுத்தோடனே உடனடியாக அரசுக்கு ஒரு அந்த ரெவன்யூ லாஸ் ஒன்னு இருக்கும். சோ இத சரி பண்றதுக்கு அடுத்தடுத்த துறைகள்ல ரொம்ப வேகமா பார்த்திருக்கோம். அந்த துறைகள் மூலமா அந்த வருமானத்தை பெருக்கின உடனே திருப்பியும் மீண்டும் இந்த பழைய இடங்கள்ல இருக்கிற கடைகள், இன்னும் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையுமே இதே மாதிரி மூடப்படும். ரொம்ப இருக்கிறது எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. ஒயின் ஷாப் தனியாருக்கு டெண்டர்னா பார் சொல்றீங்களா, கடையை சொல்றீங்களா? இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு முடிவும் எடுக்க கிடையாது. உங்களை மாதிரி ஊடகங்கள்ல வர செய்திகளை பாக்குற நானு இப்படி இருந்தா என்ன ஆகும்னு கவனிக்கிறமே தவிர இதுபடி எந்த ஒரு முடிவும்